ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான சூப்பு தான் நம்ம குடிக்க போகிறோம். அதாங்க முடவாட்டுக்கால் சூப்பு. இந்த முடவாட்டுக்கால் சூப்பு நம்ம கால் வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை சாப்பிட்றது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறையா பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இதை தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதாங்க கால். இது இப்படி கால் மாதிரியே இருக்கும். இது வெஜ்ஜு கால் தான், நான்வெஜ் கிடையாது. இதை என்ன செய்யணும்னா மேலே உள்ள அந்த முடி மாதிரி இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா சுரண்டி விட்டுக்கணுங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கட் பண்ணையில் பொசு பொசு பொசுன்னு அந்த முடி மாதிரியே இருக்கும். ஆனால் முடியெலாம் கிடையாது. இது ஈஸி தான் இந்த கால் சூப்பு பண்ணுறது. ரெண்டாவது, இந்த கால்லேருந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு 2 முறை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கை கால் மூட்டு வலி இந்த மாதிரி வலிகளுக்கு குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி காலில் எல்லா முடியையும் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோ முடியாக இருக்குது. இதை தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா இன்னொரு வாட்டி நல்லா செதுக்கிவிடலாம். நீங்கள் பார்க்கையில் உங்களுக்கு இது கொஞ்சம் நீங்கள் இந்த கிழங்க அமுக்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் அமுங்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது அழுகிருச்சு அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா இது கிழங்கு. இதை நம்ம கட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த இப்போ நான் எல்லா முடியெல்லாம் அதில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ மேலே உள்ள தோலை செதுக்கணுங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் இதே நீங்கள் அடுப்புலாம் இருந்தது அப்படின்னா இந்த லைட்டாக நம்ம ஆட்டுக்கால் எப்படி வாட்டுவோமோ அந்த மாதிரி தீ எண்ணெயில் கூட வாட்டிட்டோம் அப்படின்னா அந்த முடி எல்லாமே டக்குன்னு பிடிச்சிரும். ஆனால் நம்மளுக்கு இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது. இது ரொம்ப ஈஸி தான். அந்த அளவுக்குலாம் இருக்காது. இப்போ நம்ம இந்த மாதிரி தோலை நல்லா கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ வெறும் நம்ம அந்த கிழங்கை மட்டும் தான் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், சூப்பராக கிழங்கு வந்துருச்சு. இதை இன்னொன்று கவனிங்க. இது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நான் இந்த ஃபஸ்ட்டு எடுக்கிறல இந்த அளவே போதும். நிறையா இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு நிறைய எந்த பொருளுமே நம்ம சாப்பிடக்கூடாது. பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு விரல் நீள சைஸ் அளவு இருந்தால் போதும். இதுவே நம்மளுக்கு இந்த முடவாட்டுக்கால் நம்மளுக்கு போதுமான அளவு. இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன். ஒரு பைன் பேஸ்ட் அளவுக்கு அரைக்கணும். இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இதை ஒரு பைன் பேஸ்ட் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் அரைச்சிட்டு நம்ம ஆட்டுக்கால் சூப்புக்கு எப்படி ரெடி பண்ணுவோம். குக்கர் எடுத்துகிட்டு அந்த ஆட்டுக்கால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுவோம். அதே மாதிரி தான் இதுலேயும் குக்கர் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த கிழங்கு இருக்கு இல்லையா, அதை ஊற்றிட்டு அதிலேயே ஒரு தக்காளி நான் போடுறேன். நாங்கள் இந்த ஸ்டைலில் தான் வைப்போம். அந்த மாதிரியே வைக்கிறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதை ஒரு 5லேருந்து 6 விசில் போட்டுடலாம். இது அது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உப்பு போட்டு எப்படி நம்ம ஆட்டுக்கால் அவிய வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இதையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா உப்பு போட்டு ஒரு 6 விசில் போட்டு நான் எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை விசில் போட்டுட்டு இப்போ நான் இதுக்கு அரைக்கிறதுக்கு மசாலா வேணும் இல்லையா, எந்த மசாலாவும் போட போகிறதில்ல. இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். நம்ம தாளிக்கெல்லாம் போகிறதில்ல, அப்படியே தான் சாப்பிட போகிறோம். வெள்ளை பூண்டு ஒரு 6லேருந்து 7 பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் நம்ம மிளகு. ஏன்னா காரம் நான் மிளகாய் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, மிளகு மட்டும்தான். இது கூடவே கொஞ்சமாக இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அது மல்லி, வரமல்லி இருக்கு இல்லையா, அந்த மல்லி. அது மட்டும் இல்லாமல் இதுலேயே கொஞ்சமாக ஜீரகம். அவ்வளோதாங்க. இவ்வளோத்தையும் போட்டுட்டு இதை பைன் பேஸ்ட் அளவுக்கு அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். அவ்வளோதான். இதையும் நம்ம அரைச்சாச்சு. இதை அரைச்சிட்டு நம்ம இப்போ அந்த நம்ம முடவாட்டுக்கால் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா வெந்துருச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேனுங்க. ஏன்னா இது நம்மளுக்கு இல்லைன்னா அந்த கரும்புடைய சக்கை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால இதை நல்லா அவிச்சதுக்கப்புறம் வடிகட்டிடுங்க. நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறங்க. ஏன்னா இதில் தான் நம்ம அந்த அரைச்ச விழுதுகளை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம இதையும் சேர்த்துட்டு ஒரு கலக்கி விடலாம். இதை பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். இது அந்த காலுடைய அந்த சாரெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். அதாவது இந்த கிழங்குடைய சாறு. இப்போ இதையே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எப்பயுமே இந்த மாதிரி நாங்கள் நான்வெஜ் பண்ணையில் இதில் நம்ம எள்ளெண்ணெய் தான் ஊற்றணும். அதாவது நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதையே நான் ஒரு
திருப்பியுமே வந்து குக்கரில் போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்தேன் அப்படின்னா சூப்பரான முடவாட்டுக்கால் சூப்பு ரெடிங்க. இதே மெத்தடில் நீங்களும் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து தாளிக்கெல்லாம் வேண்டியதில்லை, அப்படியே போட்டு காலையில் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப உங்கள் உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ இது நம்ம மறுபடியும் 6 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தூவிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சூப்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.